ஹலோ காய்ஸ், ரகடி காசையில் அடுத்ததாக என்ன நடக்குதுன்னு சொன்னால், ரோகிணி வந்து மனோஜை வெளியில் எடுத்துட்டாங்க. இப்போ மனோஜ் வந்து ரோகிணிக்கு பின்னாடியே வந்து போகிறாங்க. அப்படின்னு சொன்னால் முத்து மீனா மனோஜை வெளியில் எடுக்கலையான்னு சொன்னால், முத்து மீனா எந்த பிரச்சனையும் இல்லாமல் எந்த பணமுமே கொடுக்காம இவங்களை வெளியில் எடுக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. ஏன் போலீஸ் ஸ்டேஷன் வாசல் வரைக்கும் வந்துட்டாங்க. ஒரு 2 செகண்ட் பிந்தினதால் ரோகிணி அவங்கள்ட கேஸை வாபஸ் வாங்குற அளவுக்கு போயிட்டாங்க. இப்போ ரோகிணி நல்லவங்களாக ஆயிட்டாங்க மனோஜுக்கு. மனோஜ் வந்து ரோகிணி தான் எனக்காக கஷ்டப்படுறான், நம்மளோட வீட்டில் இருந்து யாருமே வரவும் இல்லை, எனக்காக பணம் கொடுக்கவும் இல்லை, பாரு ரோகிணிக்கு இவ்வளவு துரோகத்தை நம்மளோட வீட்டில் இருக்கிறவங்க பண்ணியுமே ரோகிணி எனக்காக 5 லட்சம் ரூபா பணம் கொடுத்து என்னை மீட்டிருக்கிறா என்ற அளவுக்கு ரோகிணி வந்து பெரிய சாதனை பண்ணினவங்க மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் வந்து சிந்தாமணி தான். சிந்தாமணி இப்படி பயந்துட்டு, அதாவது கேஸை வாபஸ் வாங்குங்க என்று சொல்கிற அளவுக்கு போனதே வந்து மீனாவால் தான். இதெல்லாம் வந்து விஜயாக்கும் தெரியாது, மனோஜுக்கும் தெரியாது, ஏன் ரோகிணிக்கு கூட தெரியாது. என்ன சதித்திட்டம் ரோகிணிக்கும் அதே மாதிரி மனோஜுக்கும் இடையில் நடக்குது, யார் இதுக்கெல்லாம் காரணம்ன்றதை அறியாத ரோகிணி திரும்பவுமே பெரிய ஒரு வலையில் விழுந்துட்டாங்கன்னு சொல்லலாம். ரோகிணி விழுந்தாங்களோ இல்லையோ, மனோஜ் அதுக்குள்ளே விழுந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். இப்போ வந்து மனோஜை வெளியில் எடுக்கணும், இல்லைன்னு சொன்னால் நான் சாப்பிடவே மாட்டேன், எனக்கு சாப்பாடே வேண்டாம் என்ற மாதிரி வந்து உண்ணாவிரதம் இருக்கிற மாதிரி வந்து விஜயா இருக்கிறாங்க. இதை பார்க்கும்போது வந்து அண்ணாமலை என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், யார் இந்த பிரச்சனைக்கு காரணமோ அவங்க தான் இதுக்காக வந்து வேதனைப்படவும் வேணும், அவங்கள வெளியில் கொண்டுடணும்னு சொன்னாலும் அவங்க தான் அதுக்காக கஷ்டப்படணும். இங்கே பார்முத்து, நீ எல்லாம் இதுக்காக கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இன்று வரைக்கும் உன்னால் நான் இந்த கஷ்டத்தையும் அனுபவித்ததில்லை, முக்கியமாக பண கஷ்டத்தை அனுபவித்ததே இல்லை. இந்த பொண்ணு மீனா என்றைக்கு இந்த வீட்டுக்கு வந்ததோ அண்டையில் இருந்து இந்த வீட்டுக்கு நல்லது பண்ணுறதுக்காகவே துடிச்சிட்டு இருக்குது. ஆனால் இந்த வீட்டில் இருக்கிறாங்களே ஒரு சில பேர் உன்னையும் கேவலமாக பேசி மீனாவையும் கேவலமாக பேசி ஒரு சில பேரை நல்லவங்களாக நினைச்சு இப்போ தாங்களும் நடுத்தரவில் நிற்கிறாங்க. யாரை பெருசாக நினச்சாங்களோ அவங்களுமே நடுத்தரவில் தான் நிற்கிறாங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது வந்து விஜயா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், எனக்கு ரொம்ப பசிக்குது, ஆனால் எனக்கு சாப்பாடு வேண்டாம், ஏனென்று சொன்னால் மனோஜ் எப்போ வீட்டுக்கு வரானோ அப்போ தான் சாப்பிடுவேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது முத்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், என்னப்பா இது வம்பா இருக்குது, மனோஜை கொண்டு வரது அவ்வளோ என்ன எளிமையான காரியமா, மனோஜ் வரும் வரைக்கும் இவங்க சாப்பிடாமல் இருக்க போகிறேன்னு சொல்கிறாங்க, அடுத்தது நாங்கள் இங்கே ஹாஸ்பிட்டலுக்காக போகணும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எங்கே பாரு, அவங்க சாப்பிட்றாங்களோ இல்லையோ அதை பற்றியெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, நாம் என்ன சாப்பிட வேண்டாமன்றா சொன்னோம், அவங்க வீம்புக்கு சாப்பிடாமல் இருப்பாங்க, அதாவது தாங்களே பெரிய தப்பை பண்ணிவிட்டு அந்த தப்புலேருந்து மீட்கிறதுக்கு நாங்கள் பணத்தையும் செலவு பண்ணணுமாம், அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இந்த வெயிலுக்கு அங்கே எங்கேண்டு அலையணுமாம், அவங்க நல்ல ஜாலியாக இருப்பாங்களா, அவங்களே பார்த்துக்கொள்ளட்டும் விடு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது மீனா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அத்தை ப்ளீஸ் அத்தை சாப்பிடுங்க அத்தை, இப்படியெல்லாம் சாப்பிடாமல் இருக்காதுங்க அத்தை, ஏற்கனவே உங்களுக்கு உடம்பு முடியாமல் இருக்கிறீங்க, இதுக்குள்ள வந்து சாப்பிடாமலும் இருந்தால் என்னண்டத்தை, கொஞ்சமாவது சாப்பிடுங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நீ எல்லாம் என்ன சாப்பிட சொல்லி கேட்காத, அதுவும் நீ சொல்லி நான் சாப்பிடணுமா, எனக்கு எப்போ சாப்பிடணுமென்று தெரியும், எனக்கு மனோஜ் வீட்டுக்கு வந்தால் தான் சாப்பிடுவேன், மற்றபடி நீ சமைச்சா என்ன யார் சமைச்சா என்ன, ஏன் ஹோட்டலில் இருந்து கொண்டு வந்தால் கூட நான் சாப்பிட மாட்டேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னம்மாம்மா இது, இவங்க இப்படி அடம் பிடிக்கிறாங்க, நீங்களாவது சொல்லுங்களேன் சாப்பிட சொல்லி என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. மீனா எங்கே பாரு, இதை போல் நிறைய பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன், இவ கல்யாணம் பண்ணி வந்த நாள்லேருந்து தனக்கு ஒரு காரியமாகணும்னு சொன்னால் இந்த மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருப்பா, மற்றவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, அவங்களோட மனசு எவ்வளோ வேதனைப்படும், இந்த மாதிரியெல்லாம் அவள் யோசித்ததே இல்லை, யோசிக்கவும் மாட்டா, அதனால் அவளை பற்றி நீ யோசிக்காமல் போய் நீ சாப்பிட்டியா, முதல் நீ சாப்பிடு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது மீனா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நான் இன்னுமே சாப்பிடலை மாமா, இப்போ ஒரு அலுவலாக வெளியில் போயிட்டு வந்தேன், எங்கம்மா போயிட்டு வர, எதுக்கம்மா நீ அலைஞ்சிட்டு இருக்கிற, நீ என்ன நல்லது பண்ணி இவங்க நல்லதாக சொல்ல போகிறாங்க, இப்போ வெளியில் வந்தாலும் திரும்ப வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை தான் அவன் கொடுக்க போகிறான், திரும்ப திரும்ப கடன் வாங்கி உங்களுக்கு வந்து இன்னுமே கடன் சுமையை கூட்டிகிட்டு இருப்பாங்க, நீங்களுமே வீட்டை மீட்கணும், அப்பா கவலைப்படுறாங்க, அம்மா கவலைப்படுறாங்க, அத்தை கவலைப்படுறாங்க, இப்படியே நினச்சிட்டு உங்களோட வாழ்க்கையை இதிலேயே நாசமாக்க வேண்டியதான். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அவங்க தான் தப்பு பண்ணாங்க, தப்பு பண்ணவங்களே அதுக்கான தண்டனை அனுபவிக்கட்டுக்கும், நீங்கள் பாட்டுக்கு உங்களோட வேலையை பாருங்கள் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை மாமா, மனசு கேட்கல, எல்லா விஷயத்துலையும் உங்களோட பேச்சை கேட்குறேன், இந்த ஒரு விஷயத்தில் என்னால் இந்த பேச்சை கேட்க முடியலை மாமா என்ற மாதிரி வந்து மீனா சொல்கிறாங்க. என்னம்மா நீ என்ன பண்ண போகிற என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க அண்ணாமலை. இப்படி கேட்கும்போது மீனா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால்,
என்னுடைய பூக்கார சங்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட சொல்லி, அதாவது வந்து சிந்தாமணிக்கு எதிரா நான் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணலாம்னு இருக்கிறேன். அதுக்கப்புறமாவும் சிந்தாமணி கொஞ்சம் அடங்கி போகிறாங்களான்னு பார்ப்போம். இல்லது போனால் இனிமே இதைத்தான் பண்ணுவேன்னு சொன்னால் அதுக்கப்புறமா நாங்கள் யோசிக்கலாம் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே வந்து ரோகிணி வந்து அழுது புலம்புறாங்க. யார்கிட்டன்னு சொன்னால், யார் அந்த பணம் கொடுத்த ஃபைனான்சரோ அவங்கட்டுக்கு அளந்து புலம்புறாங்க. அப்படி அழும்போது அவங்க இறங்கவில்லைங்க. பாரம்மா, உன்னை போல் எத்தனையோ பேர் வந்து பணத்தை வாங்கிட்டு திரும்ப தர முடியாமல் அழுது புலம்புவாங்க. அவங்க அழுது புலம்புறதை பார்த்து நான் பணத்தை கேட்காவிட்டா நான் வந்து கோடிக்கணக்கில் லொஸ்ட் ஆகணும். அது எனக்கு தேவையா? பணம் வாங்கினவங்க திரும்ப தரத்தான் வேணும். அது தெரியாதா உனக்கு? ஏன் நீயும் இந்த மாதிரி தான் ஏமாத்துவியா என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இல்லை சார், நான் அப்படி யாரையுமே ஏமாத்துனதில்லை. பாவம் மனோஜ் ஒரு அப்பாவி. அவன் வந்து யார் என்ன சொன்னாலுமே நம்பிடுவான். இதுக்கெல்லாம் காரணம் அவங்கள்ட அம்மா தான். அவங்கள்ட அம்மா தான் வந்து தன்னுடைய பண தேவைக்காக மனோஜை இந்த மாதிரி சைன் பண்ண சொல்லியிருக்கிறா போல இருக்கு. மனோஜ் இந்த மாதிரியான வேலைகளுக்கு போகவே மாட்டான். நான் இருக்க மட்டும் ரொம்ப நல்லவனாக தான் இருந்தான். நான் அந்த வீட்டை விட்டு எப்போ விளத்தினோ அதுக்கப்புறமா அவன் போக்கே சரியில்லை. என்ன பண்ணுறேன்னே தெரியல. என்ன பண்ணுறது? கோர்ட்டில் வந்து கேஸ் போய் கொண்டிருக்குது. அதனால் நான் அந்த வீட்டுக்கும் போக முடியாமல் இருக்குது. மனோஜ் நான் பேசினாலும் பேச மாட்டேன்றான். இந்த சந்தர்ப்பத்தை பாவிச்சு மனோஜோட நான் திரும்ப பேசணும். நீங்கள் எனக்கு எதுவும் பண்ண வேண்டாம். நீங்கள் கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கினாலே போதும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருமா, சும்மா எல்லாம் வாபஸ் வாங்க முடியாது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணணும் நான் என்ற மாதிரி வந்து ரோகிணி கேட்குறாங்க. எனக்கு 10 லட்சம் பணம் தரணும். சும்மா எல்லாம் நான் வாபஸ் வாங்க முடியாது. என்னுடைய டைமை வேஸ்ட் பண்ணி நான் போய் வந்து அங்கே கேஸ் ஃபைல் பண்ணி அதுக்கப்புறமா நீ வந்து இப்படி கத்தும்போது திரும்ப வந்து வாபஸ் வாங்கணுமா? அப்படியெல்லாம் பண்ண முடியாது என்ற மாதிரி அவங்க பாட்டுக்கு பேசாமல் எழும்பி போகிறாங்க. எழும்பி போகும்போது ரோகிணி ஓடி போய் அவங்ககிட்ட காலில் விழுகிறாங்க. சரி சார், எனக்காக சார் இதை பண்ணுங்க சார் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாரு, நீ 10 லட்சம் பணத்தோட வா, நான் அவன்கிட்ட கேஸை வந்து வாபஸ் வாங்குறேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இது சம்மந்தமாக ஏற்கனவே சிந்தாமணியோட பேசிட்டாங்க. சிந்தாமணியும் இந்த ஃபைனான்ஸரும் சேர்ந்து தான் இந்த மாதிரி நாடகம் ஆடுறாங்கன்ற விஷயம் ரோகிணிக்கு தெரியாது. யாருக்கு தெரியுதோ இல்லையோ, முத்து மீனாக சுத்தமாகவே இதை பற்றி தெரியாது. ரோகிணி வந்து இந்த விஷயத்துக்காக சிந்தாமணிகிட்ட போவாங்கன்றதை அவங்களும் எதிர்பார்க்கல. சிந்தாமணியும் ரோகிணியும் கூட்டு சேர்ந்துருக்கிறாங்க. அவங்க சேர்ந்து தான் இந்த வீட்டுக்கு இந்த மாதிரியான கெடுதலெல்லாம் பண்ணுறாங்கன்ற விஷயம் கூட அவங்களுக்கு தெரியாது. இப்போ எல்லார்கிட்டையும் கடிதம் வாங்கிட்டு அவங்க வந்து யாருக்கு எதிரான்னு சொன்னால் சிந்தாமணிக்கு எதிராக வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர போகிறாங்க முத்து மீனா. அதுக்கிடையில் இந்த ரோகிணி அவசரப்பட்டு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், தனக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தவங்கள்ட்ட ஓடி போகிறாங்க. எனக்கு தயவுசெய்து உதவி பண்ணுங்கள், என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து ஜெயிலில் இருக்கிறாங்க, அவங்க தன்னுடைய அப்பாவோட சைனை வந்து போட்டுட்டாங்கன்னு சொல்லி அவங்களே ஜெயிலில் போட்டுட்டாங்க, 10 லட்சம் ரூபா பணம் கேட்குறாங்க என்று சொல்லும்போது, ரோகிணி என்ன எல்லா விஷயத்துலையுமே அவசரப்படுவியா? உன்னுடைய கல்யாண விஷயத்தில் அவசரப்பட்டு நடுத்தரவில் நிற்கிறது காணாமல் இப்போ திரும்பவுமே வந்து அவசரப்பட்டு ஏதோ ஒரு பிரச்சனைக்கு மாட்டுப்பட போல இருக்குது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லாண்டி நான் இந்த பிரச்சனையிலே மாட்டுப்பட மாட்டேன், என்னுடைய ஹஸ்பண்டை நான் காப்பாற்றணும், கோர்ட்டில் இருந்து அவங்க கேஸை வாபஸ் வாங்கணும்னு சொன்னால் இது எனக்கு ஒரு சரியான இடமாக இருக்குமென்று நான் நம்புகிறேன் என்ற மாதிரி வந்து நிற்கிறாங்க. அதாவது வந்து மீனா மிரட்டுறதுலேருந்து தப்புறதுக்காக சிந்தாமணி வந்து அந்த ஃபைனான்சரை வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், கேஸை வாபஸ் வாங்குங்க, நீங்கள் கொடுத்த கம்ப்ளைனை வாபஸ் வாங்குங்க என்று சொல்கிறாங்க. தனக்கு மேலே கேஸ் வந்து ஃபைல் ஆகக்கூடாதுன்றதுக்காக அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஃபைனான்சரும் அதுபடி சும்மா போய் நாம் வந்து கேஸை வாபஸ் வாங்குறது ஏதோ அவங்களுக்கு பயந்த மாதிரி ஆகிடும் என்ற மாதிரி வந்து அந்த ஃபைனான்சரை நிற்கிறாங்க. அதே மாதிரி வந்து சிந்தாமணி நிற்கிறாங்க. இவங்க 2 பேரும் திட்டம் போட்டு 10 லட்சம் ரூபா பணம் வந்து ரோகிணிகிட்ட கேட்குறாங்க. இப்போ ரோகிணியை நினைக்கிறாங்கன்னு சொன்னால், தனக்கு எதிராக மனோஜ் போட்ட கேஸை வாபஸ் வாங்க வைக்கணும்னு சொன்னால் தான் இந்த டைமை சரியாக பயன்படுத்தி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணினேன்னு சொன்னால் அவங்களோட மனசில் ரோகிணி ரொம்ப நல்லவ, எனக்காக என்னவும் பண்ணுவான், இந்த வீட்டில் இருக்கிறவங்கள நம்பி நான் வந்து ரோகிணியை வந்து விட்டு கொடுக்கக்கூடாது கேட்டுட்டு ரோகிணியின் பக்கம் வந்துடுவாங்கன்னு ரோகிணி வந்து நம்புகிறாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இந்த மாதிரி தனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்திட்ட போய் பணம் வாங்குறாங்க. அவங்க 10 லட்சம் தர முடியாது, வேணும்னு சொன்னால் அவசரத்துக்கு 5 லட்சம் தாரம் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி இதாவது தந்தா போதும், முதல்ல மனோஜை வெளியில் எடுக்கணும் அப்படின்ட்டு அவங்க அந்த பணத்தோட எங்கேயும் ஓடியாராங்கன்னு சொன்னால் சிந்தாமணிட்டு ஓடியாராங்க. இங்கே பாருங்கள் சிந்தாமணி, அவங்க வந்து 10 லட்சம் கேட்டாங்க, எனக்கு 5 லட்சம் தான் கிடைச்சிது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னம்மா, என்ன கண்ணு, அதுக்கிடையில் பணமெல்லாம் ரெடி பண்ணிட்டியா என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஆமாம், 5 லட்சம் தான் கிடைச்சிது, அதுக்கு என்னம்மா பரவாயில்ல, உன்னுடைய தைரியத்தை பாராட்டணுமே, எப்படியம்மா 5 லட்சம், உனக்கு 5 லட்சம் தாரதுக்கெல்லாம் ஆட்கள் இருக்கிறாங்களா என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் இதை வாங்கினேன் ஆன்ட்டி என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரியம்மா, நான் ஃபைனான்சரோட கதைச்சு அந்த கேஸை வாபஸ் வாங்க சொல்கிறேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொன்னதுக்கப்புறமா அந்த ஃபைனான்சர் காரில் ஏறி ரோகிணி அந்த
அந்த பணத்தை இவங்கள்ட்ட கொடுத்துட்டு எங்கே வராங்கன்னு சொன்னால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. அப்படி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து மனோஜை விடுங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அந்த ஃபைனான்சருமே வந்து நான் கேஸை வாபஸ் வாங்குறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குறேன்னு சொன்னோன்னே போலீஸ் அதிகாரி கேட்குறாங்க, என்ன நீங்கள் தானே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணீங்க, நீங்கள் தானே கேஸ் ஃபைல் பண்ண சொன்னீங்க, அப்புறமா நீங்களே வந்து வாபஸ் வாங்குறீங்க, என்ன இது? இல்லை, இந்த பொண்ணு ரொம்ப வந்து கவலைப்படுது, ஹஸ்பண்ட் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்குது, பாவம், காலில் விழுந்து கிஞ்சாத குறையாக வந்து கதறுது, அந்த கண்ணீருக்காக நான் இறக்கப்பட்டு மனோஜை வந்து ரிலீஸ் பண்ணோன்னு மட்டும் நினைக்கிறேன், அதுக்காகத்தான் இந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. தான் 5 லட்சம் பணம் வாங்கினதோ அல்லது சிந்தாமணி வந்து மீனா வந்து மிரட்டுறாங்கன்ற பயத்தில் வந்து வாபஸ் வாங்க வச்சாங்கன்றதோ அவங்க சொல்லலை. ஏதோ ரோகிணி நல்லவ பாவமாக இருக்குது என்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ரோகிணியும் ஏதோ தனக்கு இறக்கப்பட்டு இவங்க இதெல்லாம் பண்ணுறாங்க என்ற மாதிரி வந்து நினச்சிட்டு, மனோஜ் சீக்கிரமாக வெளியில் வா மனோஜ், இந்த கோலத்தில் உன்னை என்னால் பார்க்கவே முடியலை, என்ன மாதிரி இருந்த நான் அந்த வீட்டில் இருக்க மட்டும் உன்னை வந்து ராஜா மாதிரி வச்சுருந்தேன், எப்போ நான் அந்த வீட்டை விட்டு போகணும் இந்த நிலைமைக்கு ஆயிட்டேன் என்ற மாதிரி வந்து சொல்லிட்டு வா மனோஜ் என்ற மாதிரி வந்து வெளியில் வர வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு கண்ணை தொடச்சிட்டே போகிறாங்க. இப்படி போகும்போது வந்து முத்து பார்க்குறாங்க, மீனாவும் பார்க்குறாங்க, என்ன இது, நாங்கள் சிந்தாமணிக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுக்க வரலாம்னு பார்த்தா அதுக்கிடையில் இந்த பாலரம்மா ஏதோ ஒரு வேலை பார்த்துட்ருக்குதே, இது இப்போ பிரச்சனைக்கு பெருசாக்கி வச்சுருக்குதா இல்லை பிரச்சனையை சின்னனாக்கி வச்சுருக்குதா ஒன்றும் புரியலையே, இந்த ரெண்டும் சேர்ந்தா பிரச்சனை பெருசாக மொழியே பிரச்சனை சின்னனானதா இல்லையே, எப்போ பார்த்தாலும் மற்றவங்கள்ட்ட கடன் வாங்குறதும் மற்றவங்களை ஏமாத்துறதும் பொய் சொல்கிறது தானே இதுகளுக்கு தெரிஞ்ச விஷயமே, இப்போ என்ன நடந்திருக்கு ஒன்றுமா புரியலே என்ற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க. அதாவது முத்து மீனாக்கு ஏற்கனவே இருக்கிற 48 லட்சம் ரூபா கடனோட இன்னுமே ஒரு 5 லட்சம் ரூபா கடனை அதிகரித்து வச்சுக்கிறாங்கன்னு தான் சொல்லலாம். இதை ரோகிணி கொடுக்க போகிறதில்ல. ஏதோ ஒரு விதத்தில் மனோஜ் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், எனக்காகத்தானே ரோகிணி 5 லட்சம் கொடுத்தா, அப்போ நாங்கள் தானே அதை கொடுக்கணும் என்ற மாதிரி வந்து சொல்லி கதறும்போது அந்த கடனையும் அடைக்கிற நிலையில் யார் இருப்பாங்கன்னு சொன்னால் முத்து மீனா தான் இருப்பாங்களே ஒழியா மனோஜும் ரோகிணியும் இருக்க போகிறதில்ல. இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால், இவ்வளோ நாளும் ரோகிணி மனோஜ் பின்னாடி போனாங்க, இப்போ மனோஜ் வந்து ரோகிணி பின்னாடி போகிறாங்க. ரோகிணி என்னை மன்னிச்சுட்டு ரோகிணி, உன்னால தான் நான் அன்றைக்கு வெளியிலே வந்திருக்கிறேன் ரோகிணி, ரொம்ப தேங்க்ஸ் ரோகிணி என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது ரோகிணி திரும்பி பார்க்குறாங்க. முத்து மீனா அதிர்ச்சியாகி ஒருத்தர் பார்க்குறாங்க. இதுக்கப்புறமா ரோகிணி வீட்டுக்கே மனோஜ் போகிறாங்களா எல்லாத்து போனால் தேங்க்ஸ்ன்றதை மட்டும் சொல்லிட்டு தண்டை பாட்டில் போகிறாங்களா, தன்னுடைய வீட்டுக்கு என்ன நடக்க போகுதுன்றதை கைஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ, பாய்.